வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரெஸ்ட் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஹவாய் மான்ஸ்டர் பாய் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஹவாய் அப்படின்ற ஒரு டீனேஜ் பையனோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஹவாய் அப்படின்ற ஒரு பையனை சின்ன வயசுல இருந்து வளர்த்தது யாரு அப்படின்னா 5 கேங்ஸ்டர்ஸ். ஆக்சுவலா இந்த 5 கேங்ஸ்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா குரூப்பா சேர்ந்து நிறைய கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. 1998 இந்த மாதிரி ஒரு கொள்ளை சம்பவத்துல ஈடுபடும் போது எதிர்பாராத விதமா இந்த சின்ன பையனை வந்து இவங்க கடத்திட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா பல வருஷங்கள் அந்த பையனுக்கு ட்ரைனிங் அப்படின்றதெல்லாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரா மாத்துறாங்க. ஆக்சுவலி இந்த 5 நபர்களும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஒருத்தர் ஷூட்டிங்ல, டிரைவிங்ல அப்படின்ற மாதிரி 5 விஷயங்கள்ல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. இந்த 5 விஷயத்தையுமே அந்த பையனுக்கு கத்து கொடுத்து ஒரு எல்லாம் கலந்த கலவையா அந்த பையனை மாத்துவாங்க. அண்ட் ஒரு பவர்ஃபுல் மான்ஸ்டரா மாத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவனுக்கு டாஸ்கா ஒரு கொலையை பண்ண விடுறாங்க. யாரை கொலை பண்ண வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஏன் இந்த 5 பேருக்கு இவன் எதிராக மாறுறான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஹவாய் அப்படின்ற அந்த பையனோட கேரக்டரை டிசைன் பண்ண விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மான்ஸ்டர் பாய் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா டிசைன் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த ரிவெஞ்ச் மோடுக்குள்ள அவன் போனதுக்கு அப்புறமாட்டு அவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸா அவனை காட்டுவாங்க. ஆல்சோ அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய காட்சிகள், உதாரணத்துக்கு அந்த ஷூட்டிங் ரிலேட்டடான காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னி தலையை கட்டி விட்டு அதை சுடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அண்ட் ஷூட்டிங் ரிலேட்டட் காட்சிகள் எல்லாமே இதுல நல்லா இருந்துச்சு. ஆல்சோ டிரைவிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்த படத்துல வந்து நீட்டா காட்டியிருப்பாங்க. அதாவது நிறைய இடங்கள்ல அந்த கார் சேசிங் சீக்வன்சஸ் இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே அமைச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கதையில வந்து ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸ் அப்படின்றதுமே ஆங்காங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆல்சோ ஸ்கிரீன் பிளே வைஸ்மே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிரிப்பிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. பெருசா வந்து டைம் எங்கேயுமே வேஸ்ட் பண்ணல. கடன்ட்டு அந்த ரிவெஞ்ச் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸுமே ஒரு மாதிரி நீட்டான ஒரு கிளைமேக்ஸா முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே அரௌண்ட் 2 hours மூவி தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த கதை களம் இருக்குல்ல, ஆக்சுவலா நீங்க ஆதவன் படம் தமிழ்ல பாத்துருந்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு ஃப்ளோல இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன வயசுலயே வந்து ரவுடிகளால வளர்க்கப்படுற ஒரு பையன் திருப்பி வந்து கொலை பண்றதுக்கு வரான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர் பிளாட் மாதிரி இருக்கும். சோ அதனாலே என்னன்னா கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இந்த கதை நமக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல அடுத்து இதெல்லாம் தான் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாவே ப்ரெடிக்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுல இவங்க ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது வச்சு இன்னுமே சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படத்தோட காட்சிகளா இருக்கட்டும், எடுத்த விதமா இருக்கட்டும், எல்லாமே புதுமையா தான் இருந்துச்சு. பட் கதை களம் மட்டும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலண்டான சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.